தேசிய அரிய கனிமங்கள் இயக்கமானது நம்ம இந்தியாவில் விரைவில் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அரிய கனிமங்கள்னா என்ன, எதுக்கு இந்த இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும். அதாவது அரிய கனிமங்கள் அப்படின்னா பூமியிலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, சுரங்கங்கள் அமைச்சு அதில் லித்தியம் எடுக்கிறது, கார்பைட் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் தான் வந்து அரிய கனிமங்கள் சொல்கிறோம். இந்த அரிய கனிமங்கள் இப்போ லித்தியம் பார்த்தீங்கன்னா அது மின்கலன்களில் பேட்டரி தயாரிக்கிறதுக்கு லித்தியம் வந்து பயன்படுது. ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்யறது, நவீன தொழில்நுட்பங்களுடைய உற்பத்திக்கு வந்து இந்த அரிய வகை கனிமங்கள் வந்து ரொம்பவே பயன்படுது. ஸோ அதனால வெளிநாடுகள்லேருந்து இந்த அரிய கனிமங்களை இறக்குமதி செய்யறதை குறைச்சி இந்தியாவிலேருந்தே இந்த அரிய கனிமங்களை உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த இயக்கத்தை தொடங்குவதற்கு மத்திய அரசு முடிவு எடுத்திருக்காங்க. அது விரைவில் தொடங்கப்படும் சொல்லிட்டு இந்த மாநாட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அரிய கனிமங்கள்னா என்ன அப்படின்னா லித்தியம், கோபால்ட், செம்பு, அப்புறம் நிக்கல், நெக்ஸ்ட் பூமியுடைய அரிய தனிமங்கள், பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய அரிய தனிமங்கள் தான் என்னது அரிய தனிமங்கள் சொல்றோம். அது எக்ஸாம்பிள் தான் லித்தியம், கோபால்ட், நிக்கல் இதெல்லாம். ஸோ இப்போது இறக்குமதியை குறைச்சி இந்தியாவிலே இதை அதிக அளவில் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த இயக்கம், தேசிய அரிய கனிமங்கள் இயக்கமானது விரைவில் தொடங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு தான் கடந்த 75 ஆண்டுகளிலே முதன்முறையாக கடலோர பகுதிகளில் கனிமங்களை எடுப்பதற்கான ஏல நடைமுறையானது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து MTS தொடங்கியிருக்காங்க. MTSங்கிறது ஒரு செயலி, சுரங்க நிலங்கள் மேலாண்மையில வெளிப்படை தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சுரங்க நில அமைப்பு அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து அதிகமான சுரங்க ஏலங்களை நடத்திய மாநிலங்களுக்கு விருதும் வழங்கியிருக்காங்க. இந்த மாநாட்டில் 2023-24 அதிக சுரங்க ஏலங்களை நடத்திய மாநிலங்கள்ல ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதலிட விருது. செகண்ட் பிளேஸ் வந்து மத்திய பிரதேசம், தேர்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா.